காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பிக்கும் உத்தரவுகளை மாநில அரசுகள் கடைபிடிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. அணை திட்ட அறிக்கை தயாரிக்க வேண்டும் என்ற கர்நாடக அரசின் வாதமும் ஏற்பு. விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பை இப்போதே தமிழக அரசு எதிர்ப்பது ஏன் என உச்சநீதிமன்றம் கேள்வி. மத்திய நீர் ஆணையம் இறுதி முடிவெடுக்கும் முன் தமிழ்நாடு அரசிடம் கேட்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவு. மேகதாது அணை விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு முறையாக வாதாடவில்லை என இபிஎஸ் குற்றச்சாட்டு. மேகதாது அணை கட்ட திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடகாவிற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது அதிர்ச்சி தருவதாகவும் விமர்சனம். மேகதாதுவில் அணை கட்ட உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதாக வரும் செய்தி உண்மை அல்ல என அமைச்சர் துரைமுருகன் விளக்கம். காவிரி மேலாண்மை ஆணையத்திலும் மத்திய நீர்வள குழுமத்திடமும் தமிழக அரசு வலுவான வாதங்களை முன்வைக்கும் என்றும் அறிக்கை. உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சிறப்பு அதிகாரிகளின் பதவிக்காலத்தை 6 மாதங்களுக்கு நீட்டிக்கும் சட்ட மசோதாவிற்கு ஒப்புதல். தொழிற்கல்வி நிலையங்களில் மாணவர் சேர்க்கைக்கான திருத்த சட்ட முன்வடிவிற்கும் ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்தார். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படி 3% உயர்வு 58% உயர்த்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. SIR படிவத்தில் குழப்பம் உள்ளது உண்மையே, தேர்தல் ஆணையம் சரி செய்ய வேண்டும். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். என் செலவுகளுக்கு நான் தொழில் செய்யாமல் பிச்சையாய் எடுக்க முடியும். ₹1 கூட கட்சியிலிருந்து வாங்க மாட்டேன் என அண்ணாமலை ஆவேசம். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை கண்டித்து 16ஆம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்த தாவேகா திட்டம். போராட்டத்திற்கு அனுமதி மற்றும் பாதுகாப்பு கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தாவேகா மாவட்ட செயலாளர்கள் மனு. திமுக காங்கிரஸ் கூட்டணி தேர்தல் வரை நீடிக்குமா என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. தாவேகாவை நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை என்றும் விளக்கம். அன்புமணியின் தலையீடு வந்த பிறகுதான் பாமகவின் அங்கீகாரம் பறிபோனது. ராமதாஸ் ஆதரவாளரும் MLA-வுமான அருள் பரபரப்பு குற்றச்சாட்டு. ராமதாஸ் ஆதரவாளரும் MLA-வுமான அருளை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். அன்புமணி ஆதரவாளரும் வழக்கறிஞருமான பாலு DGP அலுவலகத்தில் புகார் மனு. போடி சாத்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை. பனிரண்டு புதிய தொழில் விடுதிகளுக்கு சென்னையில் காணொலி மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். மகளிர் தடுப்பு நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் மருத்துவ ஊர்தியையும் பார்வையிட்டார். ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சென்னை 6வது கூடுதல் நீதிமன்றத்தில் நீதிபதியை நோக்கி ரவுடி கருகா வினோத்
காலனியை வீச முயன்றதால் பரபரப்பு. ஆளுநர் மாளிகை முன் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் கருக்கா வினோத்திற்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் ஆத்திரம். கமல் தயாரிப்பில் ரஜினி நடிக்க உள்ள படத்தில் இருந்து சுந்தர் சி விலகல். தவிர்க்க முடியாத காரணத்தினால் கனத்த இதயத்துடன் படத்திலிருந்து விலகுவதாக சுந்தர் சி அறிவிப்பு. நெல்லை பணக்குடியை சேர்ந்த பெண்ணிற்கு அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 3 லட்சம் மோசடி. துணை நடிகரும் பிக் பாஸ் பிரபலமான தினேஷினும் போலீசார் 2 மணி நேரம் விசாரணை. பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 18ஆம் தேதி ஜாக்டோ ஜியோ சார்பில் அடையாள வேலை நிறுத்தம். ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்களை நேரில் சந்தித்து நோட்டீஸ் வழங்கி வேலை நிறுத்தத்தில் பங்கேற்க அழைப்பு. சென்னையில் துறைமுக சுங்கத்துறை ஆய்வாளர் தூக்கிட்டு தற்கொலை. மத்திய அரசு அதிகாரிகள் குடியிருப்பில் அதிர்ச்சி சம்பவம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்வு. 1 கிராம் தங்கம் 300 ரூபாய் வரை உயர்ந்து ரூபாய் 11,900க்கும் சவரன் 95,200 ரூபாய்க்கும் விற்பனை. தூத்துக்குடி நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் மற்றும் போலீசாருக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. பிசிஆர் வழக்கில் ஆஜராக வந்தவரை வேறொரு வழக்கில் போலீசார் கைது செய்ய முற்பட்டதால் வாக்குவாதம். (2019) நாடாளுமன்ற தேர்தலின் போது 11 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு. வேலூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் திமுக எம்பி கதிர் ஆனந்த் ஆஜர். சிதம்பரம் அரசு பொது மருத்துவமனை ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரிய வழக்கு. கடலூர் மாவட்ட ஆட்சியர் நவம்பர் 18ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் சாலையில் விமானம் தரையிறங்கியதால் பரபரப்பு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சிறிய விமானம் சாலையில் தரையிறங்கியது. மதுரையில் காவல்துறை வாகனம் மோதி தாய், தந்தை, மகன் உயிரிழந்த விவகாரம். உடலை வாங்க மறுத்து அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 2வது நாளாக தொடரும் போராட்டம். ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 1,251 கோடி ரூபாய் பாக்கியை விடுவித்திருக மக்களுக்கு உடனே தர வேண்டும் எனவும் பாமக அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். கரூர் துயர சம்பவ வழக்கின் சிபிஐ விசாரணைக்கு மின்வாரிய அதிகாரிகள் ஆஜர். பிரச்சாரத்தில் விஜய் பேசுவதற்கு முன் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக எழுந்த புகார் தொடர்பாக விசாரணை. சென்னை மேடவாக்கம் அருகே ஈச்சங்காடு பகுதியில் பச்சிளம் குழந்தை சடலமாக மீட்பு. பாலத்தின் பையில் கிடந்த உடலை மீட்டு போலீசார் விசாரணை. தமிழ்நாட்டில் நவம்பர் 17, 18, 19 ஆகிய தேதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை புறநகரில் வெளுத்து வாங்கிய கனமழையால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல். பல்லாவரம், குரோம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கி நின்ற தண்ணீரால் மக்கள் கடும் அவதி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வாவிப்பாளையம் பகுதியில் பாசன வாய்க்கால் உடைந்தது.
தென்னந்தோப்பு கட்டிடங்களில் நீர் புகுந்ததால் அப்பகுதி அரசு பள்ளிக்கு விடுமுறை. தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். புதுச்சேரியில் மதுபோதையில் செருப்பு கடை கண்ணாடிகளை உடைத்த ரவுடி கைது. கடை உரிமையாளரை ரவுடி மிரட்டிய சிசிடிவி வெளியீடு. டெல்லி கார் குண்டுவெடிப்பு குற்றவாளி என கூறப்படும் உமரின் 4வது காரும் கண்டுபிடிப்பு. பரிதாபாத் அல்ஃபலாலா பல்கலைக்கழகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பிரேஸ்லா சிவப்பு நிற கார் பறிமுதல். வரும் 19ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கோவையில் நடைபெறும் வேளாண் கூட்டமைப்பு மாநாட்டில் பங்கேற்க திட்டம். சென்னையில் ரஜினிகாந்த், பிரியா பவானி சங்கர் உள்ளிட்ட 7 பேரின் வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். சோதனையில் தகவல் புரளி என தெரியவந்தது. லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக்ஸில் ஜூலை 12 முதல் 29ஆம் தேதி வரை கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறும் என அறிவிப்பு. T20 போன்று நடக்கும் போட்டிகளில் ஆடவர், மகளிர் அணி சார்பில் தலா 6 அணிகள் பங்கேற்கும் என தகவல்.